நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, மேலூர்ல வந்த காளை மாடு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு மாடு. நல்ல தலை செட்டு எல்லாமே இருந்துச்சு. மாடு வந்து நல்லா விளையாட்டு மாடுன்னு சொன்னாங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா, வால்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வால்லாம் பாருங்க நல்லா குட்டையா இருந்துச்சு. இந்த மாடுமே பாருங்க நல்ல தலை செட்டு. மாடு பூராமே நல்ல மாடுகளா வந்துருந்துச்சு. எல்லாம் காளை மாடு பூரா நான் சொன்ன மாரி நெறையா போன வாரத்துலேருந்து இந்த வாரத்தில எக்கச்சக்கமா வந்துருந்துச்சு மாடு, காளை மாடு. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6:30, 6:45லாம் போயிட்டேன். அந்த சமயத்திலே மாடு பூராமே வாங்கி காளை மாட பூராமே கட்டிட்டாங்க. மாடு எக்கச்சக்கமான மாடு வந்திருந்தத. உள்ள பூரா பார்த்தீங்கன்னா, பசு மாடு, கண்டு மாடு எக்கச்சக்கமா வந்துருந்துச்சு. அது இதையும் பூராமே இருந்துச்சு. மிச்சம் பார்த்தீங்கன்னா, எருவும் கண்டுகளும் இந்த வாரத்தில நெறையா வந்துருந்துச்சு. மாடு நெறையா கொண்டு வந்திருந்தாங்க. ஃபுல்லாவே மாடு பூராமே இந்த வாரத்தில வந்தது நல்லா நெறையா வந்துருந்துச்சு. காளை மாடு பூராமே சூப்பரா நல்லா டைப்பான மாடு நெறையா வந்துருந்துச்சு. அது பூராமே போட்டிருப்போம். அதுவும் போக பிளகேட்டுமே போட்டிருக்கேன். அதையுமே பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாடு பூராமே இருக்குது. எல்லா மாட்டுமே எடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லாம் பாருங்கள், நல்லா தலையெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. நிறையா மாடு அவுத்த மாடு தான் வந்துருந்துச்சு. இந்த இதில் பாருங்கள், இது எருமை கண்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எருமை மாடு நிறையா வந்துருந்துச்சு, இன்னுமே இருந்துச்சு. இது ஒரு இந்த மாடு கேட்டேன், 40, 45 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடணும்னு சொன்னாங்க ரெண்டையும். இந்த அந்த நம்பர் எழுதியிருக்கு பாருங்கள் வெள்ளை, அதெல்லாம் பாருங்கள். மாடு சூப்பரான மாடு, நல்லா கும்பலாம் சூப்பராக அவ்வளோ ஊசியாக இருந்துச்சு. வண்டி மாடுமே நிறையா வந்துருந்துச்சு. இதில் ஃபுல்லாகவே மாடு இருக்குது. விலையுமே கேட்டிருக்கேன், அது பூராமே எடுத்துருக்கேன் பாருங்கள். மாடு கண்டு மாடுக எல்லாமே போட்டிருக்கேங்க. இதெல்லாம் இல்லை, மாடு பார்க்குறதுக்கு நல்ல மாடுகளாக தான் வருது. ஆனால் இப்போ அவங்க நிறையா நம்பர் எழுதியிருக்கனால மேக்ஸிமம் மஞ்சள் அவுத்த மாடு தான். அது பூராமே எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த காலெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மாடு நல்ல மாடாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா காலை வாரிச்சு. இங்கே வாரி என்ன பண்ணுறது, அங்கே எதுவும் பண்ணலான்னு தெரியல. வால்லாம் நல்லா ஏறு வால் நல்லா இருந்துச்சு. இந்த மாடு வந்து இப்போ சக்குடியில் அவுத்தாங்களாம். அந்த மாடுக்காரே சொன்னார், நல்லா தான் இருந்துச்சு, என்னால் பிடிக்க முடியல மாடை, அதனால தான் மாடை கொடுத்துட்டேன் அப்படின்றார். இந்த மாட்டை 30 ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு மாடை கட்டிட்டு சொல்லிக்கிருந்தார். சரி சரி அப்படின்ட்டு இருந்தேன். மாடியெல்லாம் நல்லா கேரண்டியாக வரேன், ஆனால் பிடிக்கிற அலையும் குத்துது, பெரிய விரட்டி மாடை விரட்ட முடியலை அப்படின்ட்டு, மாடை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் முடியலை அப்படின்ட்டாப்புல. அதனால் நான் விற்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். 60 ரூபாய்க்கு வாங்கினேன், நல்ல விலை மாடு, நல்ல மாடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன், 30 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் அப்படின்ட்டாப்புல. இதெல்லாம் நல்லா வளர்ப்பு பாருங்கள். மாடு நல்லா ஷைனிங்கில் இருந்துச்சு. அப்படியே எண்ணத்துலேயே கிடந்திருக்கும் போல், அப்படியே வெள்ளை பிள்ளையேன்னு இருந்துச்சு மாடே. இந்த தோல் நைஸ் தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாடு தான் சொன்னேன் பாருங்கள். நல்ல கொம்பெல்லாம் எடுத்து, கொம்பை எடுக்கலாம், இந்த மாதிரி சொராக பேஞ்சிருக்கு பாருங்கள், மண்ணை குத்தியே நல்லா இருக்கு பாருங்கள். அப்படியே கொம்பு பாருங்கள், பலன்னு மின்னு வெயிலுக்கு அதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த அதெல்லாம் பாருங்கள், அவுத்தே முட்டுப்பாங்க போல். நிறைய மாடு வந்து பார்த்திங்கன்னா, நம்பர் எழுதாத மாடு இருந்துச்சு, நம்பரை எழுதின மாடும் இருந்துச்சு. நம்ம பூராமே நல்ல மாடு தான். மாடு பூராமே இன்னும் மாடு பூராமே இருக்குது. அது பூரா பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் காட்டுவோம். ஏன்னா இந்த வீடியோலாம் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள், எக்கச்சக்கமான மாடு, காளை மாடு கிடக்கு. நல்ல மாடு பூராமே அதில் காட்டிருக்கேன். அதையுமே பாருங்கள். புதன்கிழமை போடுவேன், அதில் பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கும்பை பாருங்களேன், அப்படியே வெளில நல்லா உறிஞ்சிருக்கு பாருங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த மாட்டுக்கார்ட்ட கேட்டேன், இந்த அளவுக்கு ஒன்றும் வேலை போடலானே, அதையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த விலை கட்டுருக்கதை எடுத்துருக்கேன், அதையுமே கேளுங்க. நீ மேலூர் மெல்லிக்காட்டு. இந்த கண்டி 10 ரூபா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 8,000 வேண்டாம் கொடுத்துருவேன்.
குறையெல்லாம் எதுவும் கிடையாது. குறை கண்டெல்லாம் இங்க வராது. இங்க போட்டு நோண்டி எடுத்துக்கூடாது. குறை கண்டெல்லாம் வைக்க முடியாது. கொடுப்போம்ல. 95 66 74 48 65. கண்டு காளாங்கண்டு இருக்கு. மாடு 3 இருக்கு. பால் 3 2 5 லிட்டர் இருக்கு. சுழி சுத்தமெல்லாம் இருக்குண்ணே. 28 ரூபா சொன்ன 25 ரூபா கொடுப்போம். அடுத்த மாடு அந்த மாடு பாருங்க. கெட்டி நேடு 6 கெட்டி சுழி சுத்தமான மாடு. ஒரு 30 ரூபா சொன்னேன். பால் 4 3 7 லிட்டர் இருக்கு. இதுல முப்பது ரூபா சொன்னேன். ஒரு 26 ரூபா 27 ரூபா கொடுப்பேன். 4 3 7 லிட்டர் பால். அடுத்த மாடு வச்சு கட்டியாச்சு. 97 91 85 01 33. பேர் திருமலை சாம்பிராணி பெட்டி. வரப்பா பால் 10 இருக்கு. ஆமா அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா காளாங்கண்டு. இந்த மாடை வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபா சொன்னார். ஒரு 25 ரூபா அந்த கணக்கில் வந்தால் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசியாக எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரியலை. ஆனால் முதல்ல சொல்லுவாங்க, இந்த விலையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்து அனுசரித்து கொடுத்துருவாங்க. இருக்கு எல்லா மாடு இருக்கு. இந்த விலை கிழங்கண்டு மாடு இருக்கு, கை விலை மாடு இருக்கு, எல்லா மாடு இருக்கு. கொடுப்போம். ஐயா மாடு வந்து 4 3 பால் இருக்குங்கய்யா. வீட்டு மாடு தாங்கய்யா. நாங்க சம்சாரி தாங்கய்யா. ஏதோ பிள்ளை பால் கேட்டாங்க, அதான் கொண்டு வந்து விக்கிறோங்கய்யா. வேற மற்றபடி வேற என்னங்கய்யா. கண்டு பொட்டை கண்டு தாங்கய்யா. ஆமாய்யா. என் பேரு சேட்டுங்கய்யா. என் பேரு சேட்டு. மேல அளவு அலையரிப்பிட்டீங்கய்யா. ஆமா கொடுப்போம்யா. கேட்டா நீங்க கேட்டா நாட்டு மாடு வேணும்னா நாங்க நாட்டு மாடு கொடுப்போம்யா. ஆமா நம்பர் சொல்றீங்க. நம்பர் 76 39 48 21 03. அவெல்லாம் சுள்ளியெல்லாம் சுத்தமானத கொடுப்பான். சுள்ளி சுத்தம் இல்லாம கொடுக்க மாட்டோம்யா. ஆமா நாட்டு மாடு வீட்டுக்கு கொடுக்கும் போது ரொம்ப சுத்தமானதை கொடுப்போம்யா. அதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் சுத்தமானதுங்கய்யா. ஒரு மருந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். வீட்டுல கொடுக்கும்போது ரொம்ப பக்குவம் பார்த்து கொடுப்போம்யா. மற்றபடி கறி மாடு வாங்குறவங்க அந்த மாதிரி சந்தை கொடுப்போம். வீட்டுகளுக்கு வந்து பால் மாடு கொடுக்குறவங்களுக்கு சுத்தமான தாயா கொடுப்போம். ஊரு காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. காரைக்குடியில மாடு கொண்டு வந்திருக்கேன். 2000 மாடு. கண்டு கிடேரி கண்டு. பால் ஒரு 3 2 இருக்கு. சுழி சுத்தமா இருக்கு. யாரு வேணும்னா கேளுங்க. விலைவாசி 23 ரூபா கொடுப்பேன். 22 ரூபா கொடுப்பேன். வாரம் வருவேன். வியாபாரி தான். மாடு மஞ்சத்து மாடுல இருந்து பால் மாடு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்பதான் பல்லு சேருது. ஆமா கண்டு கிடேரி கண்டு. பால் ஒரு 3 2 5 லிட்டர் வரும். அருமையா இருக்கு. யாரு வேணாலும் கறக்கலாம். 63 81 21 44 20. காரைக்குடி சிவகங்கை மாவட்டம். பால் கறந்து பாக்குது மாடு வாங்குறாங்க எல்லாமா. பேர் ஆர்மோ தோகுடி. 30,000 இல்லைங்க. பால் 9 லிட்டரு. துளியெல்லாம் நல்ல துளியா.
கண்டு பொட்டை கண்டு. நிறைய இருக்காப்பா பால் மாடெல்லாம் நிறைய. சொல்லுவான். 93 455 99 440. கேட்டேன். நல்ல மாடை கொடுப்போம். நல்ல மாடை கறந்து பார்த்தே ஓட்டி போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டுக பூராமே நிறையா வந்துருந்துச்சு. நல்லா வளர்ப்புக்கு நல்லா ஜூட்டு அந்த அதெல்லாம் பாருங்கள், நல்லா வேகமாக இருக்கு பாரு கண்டுக. இந்த பசு இதுக்கெல்லாம் பூராமே நல்லா புறமே இதாக தான் இருந்துச்சு. இப்போ நான் அந்த மாதிரி கண்டுகள்லாம் போச்சுன்னா ஒரு கண்டு ஒன்று 12-13 ரூபா கணக்கில் வாங்கியிருப்பாங்க. 4 கண்டு போச்சு, அவ்வளோதான் கணக்கு. மொத்த ரேட்டாக வச்சு பேசியிருப்பாங்க 4 கண்டையுமே மொத்தமாக. அவ்வளோதான் 12-13 ரூபா ரேஞ்சில் பேசி அடைச்சிருப்பாங்க. இது எல்லாம் பூரம் பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் பாருங்க, உள்ளே இருக்க நாட்டு மாடு ஜாதி மாடு எல்லாமே கிடக்கு பாருங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் மாடு வந்து எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க விலை வந்து 25, 27, 28ன்னு பழிச்சோம்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் விழுகிறது அவ்வளோதான். வந்து நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்கிறாங்கன்னா அந்த மாடு ஒரு 17, 18, 16, 15 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வரும். ஆனால் சொல்கிறது விலை கூட தான் சொல்லுவாங்க நம்ம கேட்கும்போது. ஆனால் விற்கிறது அந்த மாதிரி கம்மியாக தான் விற்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து என்னடா போட்டு விலை சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேணாம். எல்லாத்து சந்தையில் அப்படி தான், அவங்க பொருளை கூட தான் சொல்லுவாங்க. டக்குன்னு உடனே குறைச்சி சொன்னால் இன்னும் கீழே கேட்பான்ட்டு கூட சொல்லி குறைச்சி பேசுவாங்க. இந்த கண்ணெலாம் அவ்வளோதான் ஒரு 3-4 ரூபாய்க்கு விற்கும். நல்லா காலம் கண்டு தான், சும்மா வேணால் விட்டா தெரியும். இது பாருங்க, மூக்கு நகரே இல்லாமல் கிடக்காருங்க. நல்லா கன்னுன்னு இருக்குது. நல்லா ரவுண்டில் தெரிஞ்சிருக்கும் போல். கண்டு மாடுகளுக்கு இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடு கண்டு மாடு. காலைல இறங்கினதுமே காளை மாடு பூரா காலைல விற்றுருச்சு போல். இது பூரா கிடந்துச்சு. வண்டி மாடு இது பூராமே கிடந்துச்சு. இந்த கண்டு 2 கண்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுவுமே வந்து இந்த வண்டி மாட்டு இதுகளுக்கு தான் கொஞ்சம் தோது பண்ணி தான் இதைத்தான் வளர்க்குறாங்க போல். அப்புறம் இந்த கண்டு கிடந்துச்சு. லேசாக அள்ளி தொளிச்ச மாதிரி மரம் கிடந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மந்தன் தான் கிடந்துச்சு. ஆனால் இந்த பசுவை விலை கேட்டுக்கிறது தான் முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு மாடை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு மாடு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வண்டியிலே போது வருங்க மாடு. நிறையா மாடு அது மாதிரி வந்து இறக்கி அப்படி தான் கொண்டு வருவாங்க, இறக்கிடுவாங்க. இறக்கி தான் இது ஒன்று. காளை மாடு வந்தது கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. நான் போகும்போது பார்த்தா பூரா முடிஞ்சிச்சு. இந்த 1-2 தான் வந்துருந்துச்சு. மாடு நல்லா பைகாம்பில் இருக்குவாங்க. மாடு நல்லா பெருவெட்டு, நல்லா காம்படிலாம் சரியான இதாக இருந்துச்சு. விலை வந்து 27, 28 சொல்லிக்கிருந்தார். அப்புறம் எவ்வளோ கொடுத்தாங்க என்னான்னு தெரில. இந்த கண்டு நல்லா காலம் கண்டு இருந்தால் போயிடுச்சு பாருங்க. விலை பேசி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை எப்படி போனால் ஒரு அந்த மாட்டை வந்து 20 ரூபா 22 ரூபாய்க்கு வரையெல்லாம் பார்த்துருப்பாங்க. கண்டு வேறு நல்லா கண்டாக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த கண்டு 2டையும் கேட்டேன். 7 ரூபாய்க்கு கேட்டேன். சும்மா எனக்குள்ளே கொண்டு போய் வேணா விடுவோம்ட்டு. 8 ரூபான்னு பிடிச்சி போங்கண்டாங்க. 7 ரூபானா கொடுங்க, 2 காலங்கண்டையுமே நான் கொண்டு போய் அங்கிட்ட விட்டுக்கிறேன்னு கேட்டேன். இந்த வெள்ளைக்கண்டு ஓரளவுக்கு நல்லா வரும். அதுதான் எனக்குள்ளே விடுவேன், ரவுண்ட் ஆனால் விடுவேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இது பூராமே கண்டுக தான் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அந்த நல்ல காலங்கண்டு அந்த கிடேரியும் 2மே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வேகம் இல்லை, சும்மா கிடந்துச்சு. இந்த கிடேரிக்கு வேகம் கூட அந்த காலங்கண்டில் இல்லை. ஆனால் மாடு ஓரளவுக்கு தலைகள்லாம் விரி தலையில் நல்லா மாடு இதாக இருக்கும். கட்டாட்டின்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும். கண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டு வருது. இந்த கண்டெலாம் பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். பூரா ஒரு 4-5 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் 6 ரூபா 7 ரூபா கறிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி போடும்போது வாங்கிடலாம். ஆனால் காலையிலே வெளில நான் வாங்கிடுவேன். அப்புறம் மாடு எப்படி போனாலும் ஒரு 5 மணிக்கெலாம் வாங்கி போடுறாங்க. நம்ம போகிறக்கு முன்னாடிக்கே கண்டு கட்டிடுறது. அப்போ நான் போகும்போதே ஒரு 6, 6:30க்கு தான் போனேன். அப்போயே கட்டிட்டாங்க புறா கண்டுகளையும். எந்நேரத்துலேயும் வாங்கி கட்டுறான்னு தெரியல. 5 மணிக்கெலாம் போனோம்னா 5 மணிக்கு போனால் இருட்டாக இருக்குது, வீடியோ எதுவும் எடுக்க முடியலை. அதுக்கு தான் சரின்னு லேட்டாக போகிறது. ஆனால் அப்போயே வெள்ளனை பிடிச்சி கட்டிடுறாங்க. அப்புறமா தான் இந்த மரக்கண்டு இந்த அப்படி கண்டுலாம் கிடக்கு பாருங்க. நல்லா அந்த மாதிரி கண்டு நல்லா கொஞ்சம் இடம் இருக்கனால ஒரு எப்படி போனாலும் ஒரு 6-6.5 ரூபாய்க்கு வரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த அங்கிட்டு கிடக்கிற காலங்கள்லாம் இந்த இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காசு கூட தான் விற்கும். ஏன்னா கறிக்கு தானே அவங்க இது பண்ணுறது.
அதனால் அந்த மாதிரி கூட வரும். அண்டாகண்டு கண்டு வேணும்ன்றவங்க எப்படி ஒரு 5 மணிக்கு வந்து அந்த லைனை வண்டி நிற்கும், அதில் பார்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டு வரும்போது பார்த்துடலாம், பார்த்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வந்து புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடும். அதை பூராவும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு மாடு இது எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மாடாக பார்த்து எடுத்து கொடுப்போம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.